நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தேடும் தீமை துன்பம் கானம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் கானம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே, கிளைகளே, கனி தரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் கானம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். தேடி வரும் தெய்வமாய் ஓடி வந்தழைக்கிறார் ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். சேர்ந்து ஜபிக்கும் கூட்டத்திலே நிச்சயமாய் அவர் இருப்பார், ஆவலோடு கூடி வாருங்கள். ஓடி வந்தழைக்கிறார் ஆண்டவரின் இல்லம் வாருங்கள். சேர்ந்து ஜபிக்கும் கூட்டத்திலே நிச்சயமாய் அவர் இருப்பார், ஆவலோடு கூடி வாருங்கள். அழைத்து காத்திருக்கின்றார், இணைந்து வாருங்கள். இனிய தேவனாய் இனிக்கும் வார்த்தையாய் அழைத்து காத்திருக்கின்றார், இணைந்து வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் கானம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் இந்த காலை திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் நாம் 2 நபர்களை பார்க்கின்றோம். ஒன்று, தொழுகை கூட தலைவன் தன்னுடைய ஒரே மகளை இறந்த
துக்கத்தில் இருக்கின்றவன். இன்னொருவள் ஒரு பெண், நிறைய ஆண்டுகள் பெரும்பாடுடைய ஒரு பெண். அவள் 2 பேரும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து, இறைவன் என்னுடைய மகளை உயிர்ப்பிக்க முடியும், இறைவன் என்னுடைய நோயிலிருந்து விடுதலை தர முடியும் என்று நம்பினார்கள். அவருடைய நம்பிக்கைக்கு பலன் கிடைத்தது. இதோ இந்த ஆலயத்திலே அதே நம்பிக்கையோடு இறைவன் என்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் கேட்பார், எனக்கு வேண்டிய அனைத்தையும் செய்வார், அதற்கு ஆரோக்கிய அன்னை எனக்காக பரிந்து பேசுவாள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் நம்முடைய நம்பிக்கைக்கு சில நேரங்களில் நாம் செய்கின்ற குற்றங்கள் குறைகள் தடையாக இருக்கின்றன. ஆகவே அந்த தடைகளை உடைத்து எறிவோம். நம்முடைய குற்றங்கள் குறைகளை எல்லாம் இறைவன் மன்னித்து நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று இந்த திருப்பலியிலே வேண்டி திருப்பலியை தூயதொரு பலியாக இறைவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, வீழ்ச்சியுற்ற இந்த உலகத்தை உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் யாக்கோப்பு பெயர்செபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கி சென்றான். அவன் ஓரிடத்திலிருந்து வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊண்டிருக்கும் ஒரு ஏணியின் நுனி மேல் வானம் தொட்டு கொண்டிருந்தது. அதை கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தன. ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீர் மேற்கு, கிழக்கு, வடக்கு,
தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசிர் பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோப்பு தூக்கம் தெளிந்து, உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து, இந்த இடம் எவ்வளவு அச்சத்துக்குரியது, இதுவே இறைவனின் இல்லம், விண்ணுலகின் வாயில் என்றார். பிறகு யாக்கோப்பு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். மேலும் அவர் தேர்ந்து கொண்டது கடவுளின் என்னோடு இருந்து நான் போகிற இடம் வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்பி வருவாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும். மேலும் எனக்கு தரும் யாவற்றிலும் 10% உமக்கு செலுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 91 பதிலுரை பாடல் பல்லவி. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. இறைவன் நீரே. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீ புகலிடம் காண்பீர். என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. இறைவன் நீரே.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக்கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக்கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இறைவன் செயல்படுகின்றார். அசைக்க முடியாத நம்பிக்கை இது. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய பங்களிப்பு என்ன? இறைவன் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த இறைவனுடைய அருட்கரம் என்னை வழிநடத்துகின்றது. இது நம்ம எல்லோருக்குமே தெரியும்.
ஆனால் அதே நேரத்தில் அந்த இறைவனோடு எந்த அளவிற்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கின்றேன், எனது பங்களிப்பு என்ன, அதுதான் இன்றைய மறையுரை சிந்தனையாக நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். எனது பங்களிப்பு என்ன? நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கற்பனை நிகழ்வு ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு ஆற்றங்கரை ஓரம் ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே நிறைய வீடுகள் இருந்தன. அந்த வீட்டிலே ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி வசித்து கொண்டிருக்கின்றாள். ஒரு மழைக்காலம், ஆற்றிலே வெள்ளம் வருகின்றது. அளவுக்கு அதிகமாக வெள்ளம் வந்து அந்த கரையோரங்களிலே இருக்கின்ற வீடுகளை மூழ்கடிக்கின்றது. இந்த பெண் தன்னுடைய வீட்டின் ஜன்னல் அருகே நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். நிறைய வெள்ளம் வருகின்றது. அப்பொழுது அந்த வழியாக ஒரு படகோட்டி படகிலே வருகின்றார். வந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அந்த பெண்மணியை அழைக்கின்றார். அந்த பெண்மணி சொல்லுகின்றாள், பரவாயில்லை, ரொம்ப நன்றி, நோ தேங்க்ஸ், நான் கடவுளை நம்புகின்றேன், ஐ ட்ரஸ்ட் இன் த லார்ட், ஹீ வில் கம் அண்ட் சேவ் மீ. ஆகவே உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி, சென்று வாருங்கள் என்று சொல்லிவிடுகின்றார். அவரும் சென்று விடுகின்றார். 2ஆம் நாள் இன்னும் வெள்ளம் மேலே செல்லுகின்றது. இவள் முதல் மாடிக்கு செல்லுகின்றாள். அப்பொழுதும் அவ்வழியாக ஒரு படகோட்டி வருகின்றார். படகிலே இதே வார்த்தையை சொல்லுகின்றார், வெள்ளம் அதிகமாகிவிட்டது, நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், வாருங்கள், நான் உங்களை படகிலே ஏற்றி பாதுகாப்பான ஒரு இடத்திலே உங்களை விட்டுவிடுகிறேன் என்று கூறுகின்ற பொழுது அதே வார்த்தையைத்தான் மீண்டும் இவள் சொல்லுகின்றார், உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் கடவுளை முழுமையாக நம்புகின்றேன், கடவுள் என்னை காப்பாற்றுவார், ஐ ட்ரஸ்ட் இன் த லார்ட், ஹீ வில் சேவ் மீ. அவரும் சென்று விடுகின்றார். 3ஆம் நாள் இன்னும் வெள்ளம் அதிகமாகின்றது. இவள் தன்னுடைய வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்று அங்கு நின்று கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது அங்கு ஒரு ஹெலிகாப்டர் வருகின்றது. அந்த ஹெலிகாப்டருடைய பைலட் ஒலிபெருக்கியிலே இவரை அழைக்கின்றார், வாருங்கள், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், நான் கயறு ஏணியை மேலிருந்து அனுப்புகின்றேன், அந்த ஏணியை பிடித்து கொண்டு வந்துவிடுங்கள், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அவர் ஒலிபெருக்கி வாயிலாக அழைக்கின்றார். ஆனால் இந்த பெண், ரொம்ப நன்றி, நீங்களும் சென்று பாருங்கள், நான் கடவுளை முழுமையாக நம்புகின்றேன், கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் என்று அவரையும் அனுப்பிவிடுகின்றார். வெள்ளம் அவரை மூழ்கடிக்கின்றது, இறந்து விடுகின்றார். போறார். ஏன்னா இவர் அதிகமாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர் அல்லவா, ஆகவே கடவுள் இவருக்கு மோட்சத்தை பரிசாக தருகின்றார். விண்ணரசுக்கு செல்லுகின்றார். அங்கு மோட்சத்திலே வாயிலே நின்று கொண்டிருக்கின்றார், கோபத்தோடு நிற்கின்றார். அப்பொழுது அங்கு இருக்கின்ற பேதுரு, என்ன இவ்வளவு கோபத்தோடு நின்று கொண்டிருக்கின்றீர்களே, வாங்கள் உள்ளே மோட்சத்திற்குள் என்று அழைக்கின்ற பொழுது அந்த பெண் சொல்லுகின்றாள், நான் எந்த அளவிற்கு கடவுளை நம்பியிருந்தேன், ஆனால் கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று தன்னுடைய ஆதங்கத்தை புனித பேதுருவிடம் கூறினாராம். அப்பொழுது பேதுரு சிரித்து கொண்டே சொன்னாராம், இதற்கு மேல் கடவுள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது இந்த பெண்மணி கேட்டாலாம், அப்படி என்ன கடவுள் எனக்காக செய்துவிட்டார் என்று கேட்ட பொழுது பேதுரு அழகாக கூறினாராம், 2 படகுகளை கடவுள் உங்களுக்காக அனுப்பினார்.
ஒரு ஹெலிகாப்டரை கடவுள் உங்களுக்காக அனுப்பினார் உங்களை பாதுகாத்து கொள்ள. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறினாராம். இறைவன் எப்பொழுதுமே நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் ஒரு அடி கூட எடுத்து வைப்பது கிடையாது. தமிழிலே ஒன்று சொல்லுவார்கள் தெரியுமா? நாம் இறைவனை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் இறைவன் 1000 அடிகள் நம்மை நோக்கி எடுத்து வைப்பார் என்று கூறுவார்கள். சரி, இப்போ நற்செய்திக்கு வருவோம். நற்செய்தியிலே 2 கதாபாத்திரங்கள், 2 நபர்கள். ஒன்று தொழுகைக்கூட தலைவன். அவனும் இந்த கதையில் வருகின்ற பெண்ணை போன்று இறைவனுடைய உதவிக்காக காத்திருக்கின்றவன். இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த ஒரு ஆள், தொழுகைக்கூட தலைவன். அதே போன்று 12 ஆண்டுகளாக நோயினால் இரத்தப்போக்கினால் கஷ்டப்பட்ட அந்த பெண், அவளும் இந்த பெண்ணை போன்று இறைவன் மீது, இயேசுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து வாழ்ந்தவள். அவளுக்கும் இறைவனுடைய உதவி தேவைப்படுகின்றது. ஆனால் இந்த 3 பேருமே, அந்த கதையில் வருகின்ற அந்த பெண்ணும் சரி, நற்செய்தியிலே வருகின்ற இந்த நூற்றுவர் தலைவனும் இந்த பெண்ணும் சரி, 3 பேரும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார்கள். உண்மைதான். ஆனால் அந்த கதையில் வருகின்ற பெண்ணுக்கும் நற்செய்தியிலே வருகின்ற அந்த 2 பேருக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருந்தது. அது என்ன வேறுபாடு? கதையில் வருகின்ற அந்த பெண் இறைவனை நம்பினால் தன்னுடைய பங்காக அவள் எதையுமே செய்யவில்லை. ஐ ட்ரஸ்ட் இன் த லார்ட், நான் கடவுளை நம்புகின்றேன், கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் என்று எந்த விதமான ஒத்துழைப்பும் கடவுளுடைய செயலுக்கு செய்யாமல் அமைதியாக இருந்தாள். ஆனால் நற்செய்தியில் நீங்கள் பாருங்கள், அந்த 2 பேரும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் தங்களுடைய பங்கிற்கு என்ன செய்தார்கள்? முதலில் இந்த தொழுகைக்கூட தலைவனை எடுத்துக்கொள்ளுவோம். நாம் நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். தொழுகைக்கூட தலைவன் யூத சட்டங்களையெல்லாம் நிச்சயம் நன்றாக அறிந்திருப்பான். அவன் என்ன செய்கின்றான்? இயேசுவிடம் வந்து இயேசுவை பணிந்து, தன்னுடைய மகள் இறந்து விட்டால் வந்து குணப்படுத்துங்கள் என்று கூறுகின்றான். நாம் லேவியர் ஆகமத்திலே வாசிக்கலாம். ஒரு ரபி, ஒரு குருவானவர் இறந்த உடலை தொட்டால் அது தீட்டு, இறந்தவருடைய உடலை தொடக்கூடாது. ஆனால் அது நிச்சயம் அந்த தொழுகைக்கூட தலைவனுக்கு தெரியும். இயேசுவானவர் ஒரு ரபி, அவர் ஒரு குரு. ஆனால் நம்பிக்கை வைத்து இயேசுவிடம் வந்து இயேசுவை பணிந்து தன்னுடைய பங்களிப்பாக இறைமகன் இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கின்றான். நமக்கு தெரியும், இயேசு எல்லா சட்டதிட்டங்களையும் மரபுகளையும் உடைத்து எறிந்தவர். நற்செய்தியிலே பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், மனிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். ஆகவே அவர் என்ன செய்கின்றார்? அவனுடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார். அவன் வைத்த நம்பிக்கையை பார்க்கின்றார். அந்த சிறுமியை குணப்படுத்துகின்றார். அதையேத்தான் இந்த 12 ஆண்டுகள் நோயினால் வாடிய அந்த பெண்ணிடமும் பார்க்கின்றோம். அவள் ஒரு பெண், அவள் தீட்டுப்பட்டவள். லேவியர் ஆகமத்திலே 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். தீட்டுப்பட்ட எந்த ஒருவரும் அடுத்தவர்களை தொடக்கூடாது, அவர்களும் தீட்டுக்கு உள்ளாகி விடுவார்கள். அதை இவள் நிச்சயம் அறிந்திருப்பாள். இரண்டாவதாக, அங்கு எல்லோரும் இயேசுவோடு செல்லுகின்ற அனைவருமே ஆண்கள். அதையும் அவள் நன்றாக உணர்ந்தவள். இயேசு ஒரு குரு, ஒரு ரபி, அவரை தொடக்கூடாது.
அதையும் அவளுக்கு தெரியும். இருந்தாலும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து இயேசு என்னை குணப்படுத்துவார் என்று அதோடு அவள் நின்றுவிடவில்லை. அவள் என்ன செய்கின்றாள்? ஒரு படி மேலே செல்லுகின்றாள். இந்த சட்டதிட்டங்களை எல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு தன்னுடைய பங்காக இயேசுவினுடைய ஆடையை தொடுகின்றாள். அவள் குணமடைகின்றாள். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இனி நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நாம் எப்படி இருக்கின்றோம்? அந்த கதையில் வருகின்ற அந்த பெண்ணை போன்று கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், அதோடு நின்று விடுகிறோம். அல்லது இந்த இரண்டு நற்செய்தியிலே வருகின்ற அந்த இரண்டு நபர்கள், தொழுகை கூட தலைவன், அந்த பெண், அவரை போல இருக்கின்றோமா? அவர்களைப் போல நினைத்து பாருங்கள். நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம்? சில வழக்கமான ஜெபங்களை சொல்லிவிட்டால் போதும் என்று நினைக்கின்றோம். அல்லது ஆலயத்திற்கு சில நன்கொடைகள் கொடுத்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்றோம். இதை மட்டும் செய்துவிட்டால் என்னுடைய பங்காக நான் எதையுமே செய்ய மாட்டேன், என்னுடைய ஒத்துழைப்பு என்ன? ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் இதை சாதாரணமாக சொல்லுகின்ற வெறும் சடங்குகளை மட்டும் நாம் அனுசரித்துவிட்டு இறைவன் எனக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் புரிவார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இறைவனோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும். அதைத்தான் நான் தலைப்பாக கொடுத்திருக்கிறேன். எனது பங்களிப்பு என்ன? வெறுமனே வீட்டிலே அமர்ந்து கொண்டு இருப்பது பங்களிப்பு அல்ல. மாறாக இறைவனோடு ஒத்துழைக்க வேண்டும். அது இருவழி பாதை, ஒரு வழி பாதை அல்ல. இறைவன் முழுமையாக நம்மோடு ஒத்துழைக்க, நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் அவரோடு ஒத்துழைப்பு கிடையாது. அவருக்கு வேண்டிய பங்களிப்பை நாம் சொல்வது கிடையாது, செய்வதும் கிடையாது. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்களிப்பாக வாட் இஸ் மை பார்ட், என்னுடைய பங்களிப்பு என்ன? இறைவன், அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இறைவன் நம்மை நோக்கி 1000 அடிகள் எடுத்து வைக்க நமக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தவர். அப்படிப்பட்ட இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகின்றார். நம்முடைய பங்களிப்பு என்ன அந்த இறைவனுக்கு? இந்த நற்செய்தியிலே வருகின்ற அந்த 2 பேரை போன்று நாமும் நம்முடைய ஒத்துழைப்பை ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவனுக்கு கொடுத்தோம் என்றால் இறைவன் நிச்சயம் நம்மை ஆசிர்வதிப்பார், எல்லா வளங்களாலும் நம்மை நிரப்புவார். கடைசியாக ஆங்கிலத்திலே ஒரு ஜெபத்தை படித்தேன், அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு முடிக்கின்றேன். In our walk of life, the Lord tells us, do you really think you are alone? நம்ம தனியாக இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோமா? No, not at all. Every morning when you rise, I am with you always. I walk behind you all the way. Every evening when you rest, I am with you. I set my eyes on you and protect you always. I sometimes seem hidden, but I am there and I follow you all the way. I am always there for you, especially when you need me. I am your God, who accompanies you in your journey of life. ஆகவே நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கச் செல்லுகின்ற வரை அந்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்றார். நாம் தனியாக வெல்லவே இல்லை, இறைவன் என்னோடு இருக்கின்றார். அந்த இறைவனுக்கு என்னுடைய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும், அந்த இறைவனுக்கு என்னுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று இதோ இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கின்ற ஆரோக்கிய தாய் இதற்காக பரிந்து பேச வேண்டுமென்றும்
இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். ஆமென். என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வு பலியாகவே உள்ளங்கமே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாகவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே. நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இந்த காணிக்கைகள் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையல்ல, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உம்முடைய அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றவர்களாய் எந்தவித தேவையற்ற மன கலக்கமுமின்றி என்றுமே மகிழ்ச்சியோடு வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வந்தவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைந்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைந்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது இதை பயந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா. இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கின்ற புனித ஆரோக்கிய தாயே, இதோ இந்த பேராலயத்திலே கூடியிருக்கின்ற உம்முடைய மக்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களுடைய மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பமென்னும் கடலிலே தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் இவருடைய துன்பங்களிலிருந்து கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க.